மதுரையில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு பிரதமர் மோடி வருகை தருவதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், இன்னைக்கு பிரதமர் வருகையொட்டி மதுரையில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக கவிமணி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை வீரபாஞ்சான் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்காக வருகை தரவிருக்கிறார். பல்லடம் பகுதியிலிருந்து வான்வழியாக ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தரக்கூடிய அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறக்கூடிய அந்த பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு சாலை மார்க்கமாக உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு 2வது முறையாக சுவாமி தரிசனம் செய்ய வருகிறார். இந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வானது மாலை 5 மணிக்கு மேல் நடைபெறுவதால் 7 மணிக்கு மேலாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு ஏற்கனவே பாரத பிரதமர் ஒரு முறை வந்த நிலையில் 2வது முறை வரக்கூடிய அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அம்மன் சந்நிதி வாசலிலேயே பூர்ண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு மேலதளங்கள் மூலம் அவர் கோவிலுக்கு அழைத்து செல்லப்படவிருக்கிறார். இந்த நிலையில் தேனி எஸ்பி சிவபிரசாத் அவர்கள் தலைமையிலான குழு தொடர்ந்து தீவிர போலீஸ் பாதுகாப்போடு அந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் மதுரை மாவட்டத்துடைய துணை ஆட்சியர் அவர்கள் வருகை தந்த நிலையிலே திண்டுக்கல் சரக டிஐஜி அபினவ் குமார் அவர்களும் வருகை தந்து தொடர்ந்து அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், அம்மன் சன்னதி என 5 வாயில்கள் இருக்கக்கூடிய வேளையிலே 4 வாயில் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்படக்கூடிய நிலையில் மாலை 4 மணிக்கு மேலாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாலும் 6 மணிக்கு மேல் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழுவதுமாக SBCID என்று சொல்லக்கூடிய கோவில் வளாகம் முழுவதுமாக நுண்ணறிவு பிரிவினரும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் மோப்பனாய் உதவியோடு சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தரக்கூடிய இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் தற்போது பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நேற்று இரவுமே சோதனை ஓட்டமானது அங்கு நடைபெற்றது. வாகனம் வந்து செல்லக்கூடிய பகுதி, பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய வேளையிலே இன்று அவர் வருகை தருவதை ஒட்டி முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அம்மன் சந்நிதி வாயிலாக பிரதமர் அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய பகுதியில் முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் மதுரைக்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் மீனாட்சி அம்மன் தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.